அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கங்கள். பட்டியலின உள் ஒதுக்கீடு முறை என்பது தற்போது மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பட்டியல் சாதிக்குள் சமூகங்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு வாதத்தையும், இது பட்டியலில் உள்ள மக்களின் பிரித்தாளும் சூழ்ச்சி என்றும், இல்ல நலிவடைந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக நீதி என்றும் பல்வேறு விவாதங்களை இது தற்போது கிளப்பியிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இடஒதுக்கீட்டை அங்கீகரித்திருக்கிறது. விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய வகுப்பாருக்கு சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, அரசியல் உள்ளிட்ட இடங்களில் உரிமையை பெறுவதற்கு இடஒதுக்கீடு என்கின்ற முறை உருவாக்கப்பட்டது. அதிலே குறிப்பாக தமிழகத்தில் சுதந்திரத்துக்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 25% இடஒதுக்கீடும், பட்டியலின மக்கள், மட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுக்கு 16% இடஒதுக்கீடும் இருந்தது. அது தற்போது பல்வேறு மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அதாவது மக்கள் தொகை அடிப்படையிலோ இல்ல தேவையின் அடிப்படையிலோ அது மாற்றம் பெற்றிருக்கிறது. இதில் சிலர் முழுமையாக பயன்படுத்தவில்லை. இடஒதுக்கீடு என்கின்ற முறையை முழுமையாக அது பயனளிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும், இல்ல மக்கள் தொகை அடிப்படையில் எங்களுக்கான உரிமை கிடைக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளும் நிறைந்ததாகவே இந்த இடஒதுக்கீடு என்கின்ற முறை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது விவாதத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த அருந்ததியர் உள் ஒதுக்கீடு, இந்த பிரச்சனை கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது 2009 ஜனார்தனன் கமிட்டி என்கின்ற ஒரு ஆணையத்தை அமைத்து, தனிநபர் ஆணையத்தை அமைத்து அருந்ததியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான முறையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணைய பரிந்துரையில் அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீடை 2009 கருணாநிதி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சட்டம் ஏற்றி அதை நிறைவேற்றினார். அதில் ஜனார்தனன் கமிட்டி அறிவித்த அந்த பரிந்துரையின் அடிப்படையில் வழங்கிய 3% அருந்ததியர் இடஒதுக்கீடு என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக கருதக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக 3% என்பது எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்றால், அது 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே அவர்களுக்கு 3% என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பட்டியல் சாதிக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த 18% என்பது எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றால், அது 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை அடிப்படையிலேயே நியமனம் செய்யப்பட்டு அது தற்போது வரை இருக்கிறது. ஆக இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வி என்னவென்றால்,
2001 மக்கள் தொகை அடிப்படையிலே நீங்க அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறீர்கள். அப்படி என்கின்ற பட்சத்தில் அருந்ததி அல்லாதவர்களுக்கு 2001 மக்கள் தொகை அடிப்படையிலே நீங்கள் உயர்த்து தர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அல்லவா? நீங்க மற்றவர்களுக்கு ஏற்கனவே மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு முறையை வைத்துக் கொண்டு அதிலிருந்து பிரித்து தருகிறேன் என்று 3% கொடுப்பது ஒரு ஏற்க முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது. இது வைக்கக்கூடிய ஒரு அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே வழங்கியிருக்கக்கூடிய அந்த 18% இடஒதுக்கீடு என்பது 100% அவர்களுக்கு அதை பயன்பற்றிருக்கிறார்களா என்பதும் இதுவரை தெளிவுபடுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கு. அரசாங்கம் 100%, அதாவது பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த 18% 100% நாங்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். அப்பொழுது அதில் அருந்ததி சமூகம் பின்னடைவில் இருக்கிறது, அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு தனியாக நாங்கள் வழங்குகிறோம் என்கின்ற ஒரு வாதத்தை சொல்லலாம். ஆனால் அவர்கள் 18% முழுமை பெறாமல் அதிலே பல்வேறு தொய்வுகளை ஏற்படுத்திவிட்டு இந்த மக்கள் உயர்வு பெறவில்லை, இவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயே மிகவும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற சில பல காரணங்கள் எல்லாம் சொல்லி இத கொண்டு வந்தாங்க. அது மட்டும் அல்லாமல் சட்டமன்றத்திலே அருந்ததியர் 3% இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது அவர்களுக்கு 3% நிறைவேற்றிவிட்டு அது அரசாணையாக வரும்போது அருந்ததியர்களுக்கு முன்னுரிமை என்கின்ற அடிப்படையில் அந்த 200 ரோஸ்டர் முறை கொண்டு வந்து அது 15 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது நாம் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கும்போது அது அருந்ததியர் அல்லாத எஸ்சி அல்லாத மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்கின்ற தகவல் இப்போது கிடைக்க வருது. குறிப்பா பல்கலைக்கழகங்களில் உள்ள பேராசிரியர்கள், இணை பேராசிரியர், துணை பேராசிரியர் நியமனங்கள் எல்லாம் எஸ்சிஏ அவர்கள் அதிகமாக சென்றிருக்கிறார்கள். சில இடங்களில் எஸ்சிஏ அல்லாதவர்களுக்கு அதில் முழுமையாக வாய்ப்பு இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய சூழல் என்று நமக்கு தெரிய வருது. ஜனார்தனன் கமிட்டியிலேயே பல்வேறு குளறுபடிகளை இருப்பதாக சொல்கிறாங்க. குறிப்பாக அவர்கள் ஜனார்தனன் கமிட்டி அனைத்து மக்கள்கிட்டையும் அது கருத்து கேட்டுதா, யார்கிட்ட அவங்க இது பற்றியான எந்த வகையில இவங்க டேட்டா எடுத்தாங்க. குறிப்பாக அருந்ததியர்கள் அவர்கள் துப்புரவு பணிகளை மேற்கொள்றாங்க, தொழில் செய்யறாங்க, சமூக பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்க, இந்த கேட்டகரிஸ் எல்லாம் அது சொல்லுது. அந்த கேட்டகரிஸ் தான் அதுல இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எஸ்ஏ இல்லாத மக்களுக்கும் பொருந்தக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் எஸ்ஏ அல்லாத என்று பட்டியலில் கூடியவர்கள் குறிப்பாக 95% அவர்கள் தான் அருந்ததியர்கள் 5% மட்டுமே தான் துப்புரவு பணியிலே இழிதொழிலே ஈடுபடுவதற்கான தகவல் இருக்கிறது. இப்ப பட்டியலில் உள்ள ஒரு பிரிவினரை நீங்க ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்குவோம் அப்படி என்பது இன்றைக்கு சிக்கலா மாறி இருக்கு. குறிப்பாக இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு இது பல்வேறு அமைப்புகள், பட்டியலில் உள்ள தேவேந்திர குல மற்றும் பரையர் அமைப்புகளிட்ட இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது, பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்துகிறது. இது
பிற்காலத்தில் அது அரசியல்ல கூட இது எதிரொலிக்கக்கூடிய சூழலா மாறும் என்பதுல என்ற ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆக பல்வேறு குளறுபடிகள், குறிப்பாக இது இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இந்தியா முழுமைக்குள்ள வட மாநிலங்கள்ல பல்வேறு இடங்கள்ல மிகப்பெரிய போராட்டங்களை வெடித்திருக்கு. இன்னைக்கு அம்மையார் மாயாவதி போன்றவர்கள்லாம், பெரிய தலைவர்கள்லாம் இந்த பட்டியலின மக்களை கூறு போடக்கூடிய, பிரித்தாளக்கூடிய, இதிலே அரசியல் சூழ்ச்சி செய்யக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்படும் என்கின்ற ஒரு கண்டனத்தை மேற்கொண்டு அவர்கள் அந்த தீர்ப்புக்கு பிறகு மிகப்பெரிய இந்திய அளவிலான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். தமிழகத்தில் சற்று இது ஒரு குறைவான ஒரு எதிர்ப்பு தான் இருக்கிறது. ஆனால் இது ஒரு படித்த இளைஞர்கள் மத்தியில் இன்றைய காலகட்டம் இதனுடைய விளைவுகளை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பது மாற்று கருத்து கிடையாது. அது அடிப்படையில இதுல பல்வேறு குளறுபடிகளை, அதாவது குறிப்பாக இது மக்கள் தொகையை பிற்காலத்துல இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றாங்க. இது போல எந்த ஒரு டேட்டாவும் இல்லாத நீங்க ஒரு சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்பது அது ஏற்கக்கூடிய ஒரு சூழல் தான். ஆனால் அது மற்றவங்கள்ட்ட இருந்து புடிங்கி கொடுக்க கூடாது. இல்ல மக்கள் தொகை அடிப்படையில நீங்க உயர்த்தி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு சுதந்திரத்துக்கு பிறகு தமிழகத்தை நீங்க கொண்டீங்கன்னா, ஆரம்பத்துல பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடு என்பது அது 25% இருந்தது. இன்றைக்கு அவர்கள் 50% வரைக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு. அதுலயும் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 30 என்கின்ற ஒரு உயர்வை எட்டி இருக்கிறது. அதில் கூட இன்னும் சொல்ல போனா ரிசர்வேஷன் 100%-இருந்து 119% மறைமுகமாக அது இன்றைக்கு குறிப்பாக ஒரு சிக்கல் இல்லை. உங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது 50%-க்கு மேல போகக்கூடாது அப்படி என்கின்ற ஒரு வரைமுறை வரும்போது மறைமுகமாக அது உயர்த்துக்கு கூட இருக்கக்கூடிய சூழல்லாம் இப்ப தெரிய வருது. ஆனால் பட்டியல் மக்களுடைய அந்த இடஒதுக்கீடு என்பது சுதந்திரத்துக்கு பிறகு 16%, இப்போ 18+1, அதாவது பழங்குடியினருக்கு 19 தான் அது உயர்ந்திருக்கிறது. அது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அடைந்த உயர்வை விட இது குறைவாதான் இருக்கு. அது மட்டுமல்லாமல் வழங்கியிருக்கக்கூடிய அந்த 18% அது முழுமையாக அவர்கள் வழங்கியிருக்கார்களா, பயனடைந்திருக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுலயே நீங்க 3% இவர்கள் பயன்படுத்தல, கொஞ்சம் நலிவடைந்திருக்காங்கன்னு அதை பிரிச்சு அதுல 200 ரோஸ்டும் முறையை கொண்டு அது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை, பட்டியல் சாதி மக்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள். அது அவர்களுடைய இன்னும் சொல்ல போனா அது அரசியல் ஆதாயத்திற்காக இந்த மக்களை அரசியலாக ஒருங்கிணைய விடக்கூடாது என்பதற்கான திட்டமாக கூட இது பார்க்கப்படுகிறது என்று நாம் நினைக்கிறோம். அதனால இது பெரிய ஒரு கொந்தளிப்பை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் இதனுடைய முடிவா இருக்கு. நன்றி. ஜெய்பீம்.